மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. சாய் with சித்ரா. எப்படி இந்த கமல் மணிரத்னம் காம்பினேஷனில் ஒர்க் பண்ணப்போ? நான் இந்த படம் அனௌன்ஸ் பண்ண உடனே முதல்ல காலங்காத்தால் 5 மணிக்கு நான் ஃபோன் பண்ணி இந்த படத்தில் நான் தான் வரேன் கேமராமேனான்னு சொல்கிறேன் அப்படின்னு நானே அனௌன்ஸ் பண்ணிக்கிறேன். அப்படியா? ஆமாம். அவங்க கூப்பிடல, நான் உள்ளே போந்துட்டேன். ஓ, 20 வருஷம் ஆச்சு மணி படம் பண்ணி. இந்த படத்தை மிஸ் பண்ண சரி வராது. கமல் சார் கூட இனிமேல் எப்போ படம் பண்ணி உங்கள் கூட இது ரெண்டும் ஒரு காம்பினேஷனில் சூப்பர். வடா பாவம் மாதிரி இது ரெண்டும் ஒரே இடத்துல கிடைக்கிது நம்மளுக்கு. இதில் நான் தான் பண்ணுவேன்னு சொல்லேன். 10 மணிக்கு அவங்க ஆஃபீஸுன்னு நம்ம போய் அவங்களுக்குள்ள பேச்சுவார்த்தை நடக்கும்போதே நடந்து இதான் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வந்தோடனே நான் காலங்காலத்தில் ஃபோன் பண்ணி போயிட்டேன். அந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லி கை தூக்கிட்டேன். நீங்கள் கேமராவை யாரும் ஃபிக்ஸ் பண்ணல, நான் வரேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னாக்கா எனக்கு இவங்க 2 பேர் கூட எப்போ படம் பண்ணுவேன்னு தெரியாது. அதனால் நான் வந்து இப்போ பொன்னியின் செல்வன் டைமில் என்னை கூப்பிட்டுருந்தாங்க அந்த படத்துக்கு. ஆனால் எனக்கு டேட் இல்லை அந்த டைமில். அது இல்லாத அந்த படத்தை நான் பண்ணியிருக்க முடியாது. ஏன்னா ரவிவர்மன் தான் கரெக்டாக அந்த படத்துக்கு. ஏன்னா அவ்வளோ ஒர்க் இருந்துச்சு. எனக்கு அது ஃபிசிக்கலாக பண்ணியிருக்க முடியுமான்லாம் எனக்கு தெரியல, அதுவும் கோவிட் டைம்லலாம். ஸோ யூ நீட் அ யங் கேமராமேன் ஹூ கேன் ஹேண்டில் தட் ஃபிலிம். ஈ டிசர்விங்லி டிட் இட், டிசர்விங்லி காட் ஆல் த அவார்ட்ஸ். ஸோ நான் அன்றைக்கி கூட மணி சார் கிட்ட சொன்னேன், அதுதான் அவர் தான் அந்த படத்தை கரெக்ட். ஸோ ஐ மிஸ்ட் தட் கைண்ட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ ஐ டீன்ட் வாண்ட் டு மிஸ் திஸ் ஃபிலிம். ஏன்னா இதுதான் இவங்க 2 பேர் கூடயும் ஒரு படம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் கமிட் பண்ணிட்டேன். அவரும் நீ பண்ணுற நான் ஃப்ரீயாக இருந்தால் பண்ணேன், ஏன்னா எப்போ கேட்டாலும் நான் டேட் இல்லைன்றேன் அப்படின்றதுனால பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டாங்க. படிச்சுட்டேன், அப்படியே வந்துட்டேன். நான் இவர் மணிரத்னம் எப்படி கமல் சார்கிட்ட ஒரு சீனை சொல்ல போகிறாரு, என்ன இந்த எக்ஸ்பிரஷன் வாங்குறாரு, இதை பார்க்கணும். அதுக்கு ஒரு வாய்ப்பும் தரவே இல்லை. இதை இங்கேருந்து நடந்து வர்றாரு, அங்கே வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு லைட் பண்ணுங்கன்ட்டு திரும்பி போய் நம்ம லைட்லாம் ஏற்றிட்டு இருக்கும்போது பார்த்தா அவர் கூட்டம் இந்த ரிஹர்சல் பார்த்துருப்பாரு. ரிஹர்சல் பார்த்து ரெடி ஆகிடுவேன்னு இன்னும் அவசரமாக இன்னும் கொஞ்சம் 2 லைட்டை போட்டு நம்ம திரும்பி பார்த்தாக்கா ஷார்ட் ரெடி ஆகிடும். ஷார்ட் எடுத்துடுவேன். நான் கமல் சார்கிட்டே மொத்தமே படத்தில் ஒரு 3 தடவை நம்ம தான் பேசியிருக்கேன். பேசுறதுக்கு படத்தில் அவர்கிட்ட போய் எதாவது பேச போகும்போது அங்கே இதை ரெடி ஆகவேன்னு அவர் எதை கேட்பார். ஓகே சார்ன்னு சொல்லிட்டு அவர் கமல் அப்போ தான் ஒரு ஜோக்கை ஆரம்பிச்சிருப்பார். ஜோக்கை பாதியில் கட் பண்ணிட்டு நான் போய் கேமராவில் போய்டுவேன். ஷார்ட் எடுத்துகிட்டு திரும்பி எங்கேயாவது ஒரு இடத்துல கமல் சார் கிட்ட மீட் பண்ணும்போது அந்த ஜோக்கோட எண்டை சொல்லுவார். சார் என்ன சொல்கிறீங்க, என்ன இல்லை அங்கே சொன்னேன்ல அந்த ஜோக்கு அதோட எண்டு தான் அப்படின்னுவார். அந்த அளவுக்கு தான் எங்களுக்கு பேச்சே இருந்துச்சு. ஸோ அவர்கிட்டையும் வெட்டி கதையும் பேச முடியாது மணி சார்கிட்ட. இவர்கிட்டையும் இவர் கமல் நிறைய பேசுவார். ஆனால் அவருக்கு அந்த சான்ஸை கொடுக்கல. மணி சாரும் ஓடிட்டே இருப்பார். கதையில் 7 மணிக்கு வந்து 7 மணிக்கு ஷார்ட்டு ஆரம்பிச்சிடுவார். ஸோ அது வி டோன்ட் கெட் டைம் டு ஃபேஃப் அரவுண்ட் சும்மா செட்டில் ஜோக் அடிச்சு. நாங்கள் நிறைய டைப் பண்ணலன்னா முன்னாடியே கமல்ஹாசன் முதல்ல எல்லாம் சொல்லியிருந்தார். அப்போ சொல்லியிருக்காரு. அவர் அந்த ஸ்கிரிப்ட் அவர் தானே எழுதினார். ஸோ அவங்களுக்கு தெரியும் எந்த சீன் என்ன ரிதம்லாம். அதனால் அவங்க என்ன கரெக்ஷன் சொல்கிறாருன்னு கூட நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நம்ம அதுக்குள்ளே நம்மளுக்கு ஏதாவது லைட்டு பாதி தான் வச்சுருப்போம். அந்த லைட்டு கொஞ்சம் ஆகிட்டுறான்னு ஏதோ சொல்லிருப்போம். அதுக்குள்ளே வேறு ஏதோ சொல்லிட்டு வராங்க. ஸோ இந்த மைக்கில் சொல்ல மாட்டார். சார் கமல் சார் கொஞ்சம் திரும்புங்க அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. கிட்ட வந்து சொல்லிட்டு போயிடுவார். நம்மளுக்கு அது அதனால தான் நான் சொன்னேன் இவங்க 2 பேரும் இன்னொரு படம் பண்ணோம். அந்த படத்தில் நான் போய் சும்மா ஸ்பெக்டேட்டராக டெய்லி போய் செட்டில் உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். இப்படி என்ன தான் பேசிக்கிறாங்கன்னு கண்டுபிடிக்கணும். ஏன்னா அதை நான் பார்க்கவே இல்லை. ஸோ மணி கூட ஒர்க் பண்ண எந்த படத்துலையும் 4 படத்துலையும் இவர் என்ன ஆர்டிஸ்ட் கிட்ட சொன்னார் இது வரைக்கும் நான் பார்த்து கிடையாது. மேபி ட்ரிக்காக யூஸ் பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். நம்மளை வேலை கொடுத்துட்டு யாரும் அவரோட டெக்னிக் ஒன்றும் கற்றுக்க முடியல. அவர் என்ன சொன்னார், எப்படி இதை வாங்கினார். ஏன்னா அவர் படத்தில் பார்த்திங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பயங்கர நல்லாயிருக்கும். ஆனால் அதை வந்து எப்படி சொல்லி எப்படி வாங்கினார், எந்த அதுக்கு டைமே இல்லாத இருந்துச்சு. ஆனால் அதை இவ்வளோ டீட்டெயிலாக பண்ணிரு. கணத்தில் முட்டப்பட்டாலாம் பார்த்திங்கன்னா அந்த குழந்தைகிட்ட பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருப்பார். இந்த குழந்தைகிட்ட எப்போ பேசினார், ஏன்னா நான் லைட் பண்ணிகிட்ருப்பேன். ஏன்னா என்னோடய ப்ராப்ளத்தை தான் நான் பார்த்துட்ருப்பேன். இந்த ட்ராலி சரியாக போடல, அதுக்கு ஃபோக்கஸ் இருக்காது, இதெல்லாம் பார்த்துட்டு எக்ஸ்போஷன்னா அந்த லைட்டு கொஞ்சம் தள்ளி ஏதோ சொல்லிட்டுருப்போம். அதுக்குள்ளே இவர் அங்கே குழந்தைங்கிட்ட பேசி கதையை எடுத்துருப்பார். படமாக பார்க்கும்போது தான் இப்போ தக் லைஃப் பார்க்கும்போது எப்படி நடிச்சிருக்காங்க, இவங்க ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க, இவங்க நல்லா நாகசர் இப்படி நடிச்சிருக்காரு,
சிம்பு ரொம்ப நல்லா நடிச்சிருக்காருன்னு சொல்லி நம்மளுக்கு எப்போ அவர்கிட்ட இதை சொன்னார் அதுதான். சிம்பு வந்து நான் ஒரு ஆட் ஃபிலிம் ஷூட் பண்ணியிருந்தேன். துல்கர் தான் இந்த படத்தில் நடிக்கிறது இல்லையா முதல்ல. அப்புறம் அவர் டேட் ஏதோ ஆனவுடனே நான் ஆட் பண்ணும்போது சிம்பு கிட்ட சொன்னேன், நீ இந்த படம் பண்ணியிருக்கணும்னு. அதில் இல்லை அது முடி வெட்டணும் அது எதுனாங்க, நான் இந்த ஒரு பீரியட் படம் பண்ணலாம்னு வளர்த்துருக்கேன் அப்படின்னாரு. இப்போ முடிக்காது இந்த படத்தை விடுவாங்களே, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல், அது கமல் சாருக்கு ஈக்குவலான ரோல், அது அந்த படத்தை மிஸ் பண்ணாது இங்கே பண்ணுங்க அப்படின்னேன். அப்போது அப்படியே சொல்கிறீங்க என்ன கூப்பிட்ட உடனே போயிடுங்க, போய் இப்போ கதை கேளுங்கன்னு கரெக்டாக கூப்பிட்டாங்க, போனார். அதுதான் நீங்கள் ஸ்டேஜில் சொன்னார், ரவிக்கு தான் மேனிஃபெஸ்ட் பண்ணார் இந்த படத்தை அப்படின்னு சொல்லி. ஐ வாஸ் டெல்லிங் இந்த படத்தை விட்டுறாதீங்க, பட் இப்போ படமாக பார்க்கும்போது சிம்பு வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் இந்த ஃபிலிம். ஓகே, ஃபிட்ஸ் இன் தி ரோல் அப்படின்னு ஃபிட்ஸ் இன் தி ரோல் லைக் எ க்ளவ். லைக் சிம்பு ஹேஸ் தட் பேட் பாய் இமேஜ், ஆனால் ஹீரோ அந்த ஒரு சல்மான் கான் மாதிரி அவர். கரெக்ட். இஸ் அ வைல்ட் பர்சனாலிட்டி. கரெக்ட். ஒரு பாஸ்டில் இப்போ ஒரு வேறு மாதிரி இருக்கார், பட் அப்போ ஒரு வைல்ட் பர்சனாலிட்டி. ஸோ சிம்புனால நான் ஒரு விளையாட்டு பிள்ளை, என்ன சொல்லுவார் என்ன பண்ணுவாருன்னு யாருக்கும் தெரியாது. அந்த அன்சர்டனிட்டிஸ் இருக்குல்ல, அது கரெக்டாக இட் ஃபிட்ஸ் லைக் லவ். நீங்கள் ஆயுத எழுத்தில் பணியாற்றிய போது கார்த்தி அசிஸ்டன்ட் டைரக்டராக. ஆமாம், கார்த்தி இப்பயும் சொல்லுவார். ஃபர்ஸ்ட் டே வந்தாரான், நான் வந்து அதை கொஞ்சம் தள்ளி வைங்க, அதை சேர் இப்படி போடு அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். யாரும் இல்லை அங்கே பக்கத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர். நீ யாருன்னு கேட்டேன். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர். பின்னாடி பார்த்து நிற்கிறப்ப அதை எடுத்து வைய அப்படின்னு சொன்னாங்க. உங்களுக்கு அப்போ தெரியாது எடுத்து வைனா போய் தள்ளி வச்சுருக்காரு. அப்படி ஃபஸ்ட்டு திட்டு வாங்கினது என்கிட்ட தானா. வந்த செட்டுள்ள வந்து அப்படியே பராக பார்த்துருந்தேன். ஃபஸ்ட்டு நீ என்ன தத்திமா நிற்கிறப்ப அதை எடுத்து வைய அப்படின்னாங்க. எதுவும் சொல்கிறேன் அப்படின்னாங்க. அப்படின்னு போய் எடுத்து வச்சாரா. அதை வந்து சொல்லிட்டு இருப்பாரு, சார் இண்டஸ்ட்ரி உள்ள அப்படி தான் சார், உங்கள் கையில் திட்டு வாங்கி தான் சார் உள்ளே வந்தேன் நான் அப்படின்னு. அப்போ வந்து அவர் கொஞ்சம் லூஸாக ஷர்ட் போட்டு வர்றாரு. அப்போ டிஷர்ட்டு கொஞ்சம் பல்கியாக இருந்தார். நான் சொல்ல நிஜமாலுமே நீ அமெரிக்காவில் தான் போய் படிச்சியா இல்லை திருப்பூரில் பனியன் கடையில் வேலை செஞ்சியா, நீ சொல்லு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணேன். இல்லை சார் யூஎஸில் தான் சார், உன் ட்ரெஸ்ஸுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையா அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணிட்டுருப்பேன். இன்ஃபேக்ட் ஆயுத இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீனில் உட்காந்துருப்பார் பின்னாடி, க்ரௌடுக்கு உட்கார வைக்கிறதுல அவரையும் உட்கார வச்சுருப்பாங்க. சூர்யா அதை பேசிகிட்டு இருக்கும்போது பக்கத்தில் உட்காந்துருப்பார் அந்த சைட்டில். ஸோ அப்படி தான் இருந்தது. அதுக்கப்புறம் பொன்னியின் செல்வன் பண்ணும்போது என் பையன் அதை ரெஸ்டன்ட் டைரக்டர், அவனை ஏதோ தப்பு பண்ணாமல் இருக்கு. அது அப்போ ஏதோ திட்டிருக்காரு. ஒரு கஞ்சி போச்சுன்னாரா என்ன சொன்னார், திட்டினாரு, அவனுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஜோக் அடித்தார் அப்படின்னு. சூர்யா வந்து எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும், அவரை நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். அவங்க அப்பா ஃபஸ்ட்டு வளர்ப்பிறைன்னு ஒரு டிவி சீரியல் பண்ணார், பிளைண்டாக நடிச்சார். ஸோ அதை நான் தான் ஷூட் பண்ணேன். அப்போ ஏஎல் நாராயணன் பையன் ஏஎல் மோகன் மோகன் தான் கேமராமேன், டைரக்டர், நான் கேமராமேன். நான் என் படம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த குட்டி பத்மினி தான் எங்களுக்கு பிரேக்லாம் கொடுத்தாங்க. அந்த அவங்க தான் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. அப்போ சிவகுமார் சார் முதல் முறையாக டிவி சீரியலில் நடிக்கிறார். அவர் பிளைண்ட் வர இந்த கண்ணாடியில் பார்த்தீங்கன்னா லைட் எல்லாம் தெரியும், பிளாக் கலர் கண்ணாடி. இப்போ இரேஸ் பண்ணலாம் போஸ்டில், அப்போ கிடையாது. நான் என்ன பண்ணிட்டேன்னா ஒரு விண்டோ மாதிரி அக்ரிலிக் ஷீட்டில் விண்டோ மாதிரி பண்ணிவிட்டு அக்ரிலிக் ஷீட் கொண்டாந்து கிட்ட வச்சுருவேன். அப்படி திரும்பினா கண்ணாடியில் விண்டோலேருந்து லைட் வர்ற மாதிரி இருக்கும், விண்டோ இது ஷேப் வரும், அதை வச்சுருவேன். சுற்றி பிளாக் கிளாத் போட்டுருவேன். அதனால் அவர் எப்படி திரும்பினாலும் கண்ணில் ரிஃப்ளெக்ஷன் வரும். அப்புறம் அவருக்கு ஜெல்லாம் போட்டு முடியெல்லாம் காட்ஃபாதரில் இது பண்ண மாதிரி முடியெல்லாம் பேக்கில் வாரி விட்டேன். அவருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ஐடியா எவனுமே பண்ணலையா, கண்ணாடி போடாதான்னு. கண்ணாடியெல்லாம் போடாதெல்லாம் நடிச்சிருக்கேன் நான். இந்த கிளாஸ் போட மாட்டாங்க அப்படிலாம் நடிச்சிருக்கேன். இந்த ஐடியா என்ன யாருங்க வந்து பண்ணலையா, சின்ன பையன் நீ இது பண்ணிட்டியா அப்படின்னாரு. அதனால் வேறு வழி இல்லை, எனக்கு அது எப்படி ஓவர் கம் பண்ணுறதுன்னு தெரில. லைட்டு போட்டானே இப்போ இந்த மாதிரி ஸ்கொயர் லைட் போட்டிங்கன்னா தெரிஞ்சிடும் கண்ணாடியில். ஸோ அதனால் இது விண்டோ மாதிரியே நான் லைட் பண்ணிட்டேன். இது அக்ரிலிக் ஷீட்டில் பண்ணிவிட்டு அதை கொண்டாந்து வச்சு அது பின்னாடி லைட் போட்டுருவேன். ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா க்ளோஸில் லைட் வச்சிங்கன்னா கூட கண்ணாடியில் இது ரிஃப்ளெக்ஷன் வராது. ரிஃப்ளெக்ஷனில் வந்து இது தான் தெரியும், விண்டோ. எப்படி இந்த விண்டோ இருந்துச்சுன்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் அதுலேருந்து அவருக்கு என் மேலே பயங்கர அஃபெக்ஷன். சூர்யா வீட்டுக்கு எதுக்கு போன போது என் ஃபஸ்ட்டு டிவி சீரியலில் வந்து நான் ஷூட் பண்ணேன். அப்பயே எனக்கு தெரியும் பெரிய ஆளாக வருவேன், அது மாதிரி ஒரு டெக்னிக் பண்ணான்னு சொல்லி சூர்யா கிட்ட எக்ஸ்பிளைன் இருந்தது.
இப்போ கூட பசங்க கூட பண்ண மாட்டாங்க, கண்ணாடியில் லைட்டு தெரியுது, ஆனால் அவன் அன்றைக்கே பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதை ஞாபகம் வச்சு அப்ரிஷியேட் பண்ணார். சூர்யாவோட குழந்தை பர்த்டேக்கு, ஃபர்ஸ்ட் பர்த்டே, செகண்ட் பர்த்டேக்கு அங்கே ஒரு பார்ட்டி இருந்தது, அது கூப்பிட்டுருந்தார், நான் போயிருந்தேன். அங்கே வச்சு சொன்னார் அவர். அப்புறம் என் பையன் கல்யாணத்துக்கு வந்தார், பெயிண்டிங் புக்கு இருக்கு, அது சைன் பண்ணி எனக்கு கொடுத்துருந்தாரு. ஐ ஆல்வேஸ் ஹேட் கிரேட் ரெஸ்பெக்ட் ஃபார் ஹிம். சங்கரோட ஒர்க் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பாய்ஸ்? அதான் தில்ஷாத்தை முடிஞ்ச உடனே மணிரத்னம் இது கூப்பிட்டாரு, கணத்தில் முத்தமிட்டால். அதுக்கப்புறம் படமாக இது வந்துச்சு பாய்ஸ். கணத்தில் முத்தமிட்டால் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண சித்தார்த்தா தான் இதில் ஹீரோ. ஸோ அவன் வந்து அதில் அசிஸ்டண்டாக இருந்தான். அதனால் எனக்கு சித்தார்த்தோட அதுக்கு அடுத்த படம் ஆயுத எழுத்தும் நான் தான் பண்ணேன். ஸோ அதனால் சங்கர் படம் ஃபஸ்ட்டு படம்ன்றதுனால நான் வந்து சொன்னேன், அந்த தில்ஷாத்தாவில் பண்ண காஸ்டியூம் டிசைனரே வந்து பண்ணாங்க இங்கே, அர்ஜுன் பசின்னு. அவர் ரொம்ப நல்ல காஸ்டியூம் டிசைனர். லைஃப் ஆஃப் பெயின்லாம் அவர் தான் பண்ணார். அவர் ஹாலிவுட் படம்லாம் பண்ணுறவர். அவர் தான் வந்து காஸ்டியூம் டிசைன் பண்ணார். சாபு செல் முதல் முறையாக சங்கர் கூட ஒர்க் பண்ணார், நான் ஒர்க் பண்ணேன். ஸோ அது பட் என்னென்னா சங்கர் கூட என்னன்னாக்கா ஒரு மைனஸ் என்னென்னா, எனக்கெல்லாம் என்ன மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இட் டேக்ஸ் லாட் ஆஃப் டைம் டு மேக் தட் ஃபிலிம். ஒரு வருஷம் 1.5 வருஷம்லாம் போய்ட்டு ஸ்பேன் அதிகம். அந்த 1.5 வருஷம் ரியலி ஹார்ட் ஒர்க். ஏன்னா அவர் வந்து சாபு செல் சொல்கிறார் வந்து மணி சாரும் ராஜ்மௌலியும் சேர்ந்து ஒரு காம்பினேஷன். அவர் டோட்டல் கமர்ஷியல் ஆள், ஆனால் மணி சார் மாதிரி மெட்டிகுலஸாக ஒர்க் பண்ணுறாரு, ஹார்ட் ஒர்க்கிங். அதாவது நான் ஒர்க் பண்ண டைரக்டர்லேயே மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங் டைரக்டர் வந்து சங்கர் தான். அப்படியா? ஆமாம், மோஸ்ட் ஹார்ட் ஒர்க்கிங். அதாவது எதுவுமே காம்ப்ரமைஸ் பண்ணி பார்த்ததில்லை அவர். ஒன்றும் இல்லை சார், ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றதுனா கூட அதை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார். இங்கே சாம்பார் மட்டும்தான் நல்லா இருக்குது, அங்கே எது நல்லா இருக்குன்னு சொல்லி இங்கே கிளம்பி போகிற ஆள். அது மாதிரி ஒரு டீட்டெயில் பார்க்குற ஆள். அது மாதிரி லொக்கேஷன் பார்க்கலாம் போனால் எல்லா ஆங்கிள்லேயும் பார்த்துருவார். நம்மளுக்கு இங்கே தான் வேணும்னுலாம் கிடையாது. அந்த பில்டிங்கில் ஏறி பாருங்கன்னுவார், இங்கேருந்து பாருங்கன்னாரு. இப்போ விட்டா ட்ரோனில் எல்லாம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அதெல்லாம் இல்லை, எல்லா ஆங்கிள்லேயும் பார்த்துருவார். தேர் இஸ் நோ ஆல்டர்னேட்டிவ். இப்போ ஒரு பேனை எடுக்கிறீங்கன்னா, இந்த ஒரு ஆள் இந்த பேனை எடுக்கிறாருன்னா எத்தனை பேனை இருக்குது, என்னெல்லாம் பேனை இருக்குது, என்ன கலர் இருக்குது, அதெல்லாம் கூட சொல்லுங்கள். அதை திறந்து பார்ப்பார், இந்த ஸ்பீடில் திறக்க முடியுமா, இது பண்ணணும், இந்த மாதிரி எல்லா டீட்டெயிலும் பார்ப்பார். ஸோ இட் டசன்ட், தட்ஸ் வை இட் டேக்ஸ் டைம் டு மேக் த ஃபிலிம். ஸோ புட் இன் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட். நாங்கள் இப்போ ஆஸ்திரேலியா போய் லொக்கேஷன் பார்க்க போயிட்டுருக்கோம். பார்த்துட்ருக்கேன். நைட்டில் இருந்து பார்த்தாக்கா நானும் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தங்கியிருந்தோம். பாத்ரூம் போகிறதுக்காக இருந்து வந்து பார்த்தா அவர் ஏதோ கம்ப்யூட்டரில் உட்காந்து ஃபேக்ஸில் வருது பாட்டு, இங்கே லிரிக் அனுப்பிச்சிட்ருக்காங்க, ஃபேக்ஸில் வருது. அப்போல்லாம் இமெயிலில் அது ஃபேக்ஸில் வருது. அதை உட்காந்து எழுதி இங்கேருந்து ஃபேக்ஸில் திருப்பி அனுப்புகிறார். அது ஒரு ஃபேக்ஸ் மிஷின் கொண்டாந்து வச்சுட்டு ராத்திரி ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். காலையில் எங்கள் கூட லொக்கேஷன் பார்க்க வர்றாரு. அதுவும் படம் வந்து உடனே ரிலீஸ்லாம் இல்லை, நியூ கமரை வச்சு எடுக்கிற படம். இருந்தாலும் யூ வில் நாட் காம்ப்ரமைஸ். ஸோ தட் இஸ், நான் தான் சங்கர் சார் கிட்ட சொன்னேன், நீங்கள் புட்டின் பண்ணுற எஃபர்ட்டில் நான் ஒரு 30% பண்ணால் கூட நான் எவ்வளோ வேணால் நான் ஆஸ்கர்னேன். ஏன்னா அவ்வளோ எஃபர்ட் போடுவார் அவர். இவ்வளோ வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு சோலோ ரீசன் வந்து சங்கரோட சோலோ ரீசன் வந்து நாட் இஸ் ஏசட்டிக்கோ ஃபிலிம் மேக்கிங் மாத்திரம் இல்லை, அவரோட ஹார்ட் ஒர்க்கு தான். 99% அவரோட சக்ஸஸுக்கு காரணம் அவரோட ஹார்ட் ஒர்க் தான். ஐ டோன்ட் சி எனிபடி ஒர்க் ஸோ ஹார்ட். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஆஸ் எ சினிமாட்டோகிராஃபர், இவ்வளோ லாங் டியூரேஷன் ஒரு படத்துக்கு எடுத்துக்கிறது சரியா, இல்லை முன்னாடியே மெட்டிகுலஸாக பிளான் பண்ணிவிட்டு ஷூட்டிங் பார்ட்டை விட்டு ஒரு 6 மாதம் அப்படி திட்டமிட்டு முடிக்கிறது நம்ம சரியா? டிவிடியில் பார்த்து இல்லை இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் பார்த்து காப்பி அடிக்கிற எல்லா ஷார்ட்ஸும் எல்லா ஸ்டோரிஸும் 35-40 நாளில் எடுத்த படம் தான், வெள்ளைக்காரன் எடுத்த படம் தான். நம்ம படத்தை யாரும் அங்கே பார்த்து காப்பி அடிக்கல. ஆமாம், இல்லைங்களா? அது உண்மை தானே? அதுதான் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன், நடக்கலை. இங்கே சூப்பர் ஹிட்டான பயங்கர பிளாக் பஸ்டான ஒரு படத்தை பார்த்து அவன் அதே மாதிரி ஒரு ஷார்ட் எடுப்போன்னு யாரும் எடுக்கலாங்க. நம்ம ஒரே எக்யூப்மெண்ட் கண்டுபிடிக்கல, நம்ம யூஸ் பண்ணுற எந்த எக்யூப்மெண்ட்டுமே நம்ம கண்டுபிடிச்சது. ட்ராலி, ட்ராக் அண்ட் ட்ராலிலேருந்து லைட்டுலேருந்து லைட் ஸ்டாண்ட்லேருந்து எல்லாமே அங்கேருந்து தான் வந்தது தான். நம்ம ஒரு 100 வருஷத்தில் ஒரு பொருள் கண்டுபிடிச்சது இல்லை. ஸோ வி டோன்ட் ஹேவ் இட் இன் அவர் டீன், அவ்வளோதான் அது. ஸோ அதனால் நம்ம வந்து 100 நாள் எடுக்க, 1 வருஷம் எடுக்கிறதெல்லாம் கணக்கே கிடையாது. அவங்க 45 நாள் 50 நாளில் எடுத்துடுறாங்க. ஒரு பிரேவ் ஆர்ட் மாதிரி ஒரு படத்தை 75 நாளில் எடுத்துடுறாங்க. ஸோ தேர் இஸ் சம்திங் சீரியஸ். பிளான் மெட்டிகுலஸ்லி முன்னாடியே. பட் ஹூ டோல்ட் யூ நாட் டு பிளான்? எனக்கு புரியல. ஏதாவது ப்ரொடியூசர் வந்து நல்லா செலவு பண்ணுங்க, 2 வருஷம் எடுங்க, யாராவது சொல்கிறாங்களா? எல்லாம் கடன் வாங்கி தான் படம் எடுக்கிறேன். யார் உங்ககிட்ட பிளானே பண்ணாத படம் எடுன்னு எந்த ப்ரொடியூசர் கெஞ்சினாங்கன்னு சொல்லுங்கள். ஒரு ப்ரொடியூசர் காமிங்க. இல்லை,
நல்ல டைம் எடுத்துக்கங்க சார், 6 மாதம் அப்படியே ஹோட்டல் போட்டு சாப்பிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுங்க அப்படிலாம் யாரும் சொன்னது கிடையாது. எல்லாம் படம் எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. ரெட்லி ஸ்காட் 86 வயசில் படம் பண்ணிட்டே இருக்காரு இல்லைங்களா. கிளாடியேட்டர் 2 எடுக்கிறாரு. அது எடுத்த உடனே அடுத்த இன்னொரு பெரிய படம் எடுக்கிறாரு. இப்போ மணி சார் அடுத்த படத்தை ஆரம்பிக்கிறார். அவர் அடுத்த 2 ஸ்கிரிப்ட் ரெடியாக வச்சுருக்காரு. அடுத்த லவ் ஸ்டோரி டிக்ளேர் பண்ணிட்டாரு. டிக்ளேர் பண்ணார். 2 படத்துக்கு ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது. இது முடிஞ்சோன்னா அதை பண்ணி அதுக்கப்புறம் இன்னொரு படம் ரெடியாக இருக்குது. வாட் ஏஜ் அது 69, 70 இதை டூயிங் தட் இல்லைங்களா. ரஜினி சார் ஒர்க் பண்ணலையா? என்ன வாட் ஏஜில் ஒரு இஸ் ஒர்க்கிங், எத்தனை படம் பண்ணுறாரு, அடுத்தடுத்த படம் லைனப் இருக்குல்ல. தட் இஸ் வாட் ஐம் சேயிங். சரி, ரொம்ப நாள் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லைங்கல்ல. இஃப் யூ பிளான் இட் யூ கேன் ஃபினிஷ் த ஃபிலிம். ரெவனன்ட்னு படத்துக்கு 1 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல லொக்கேஷன் பார்த்துட்டு அங்கே கொண்டு போய் எக்யூப்மெண்ட் வச்சுட்டாங்க. ஏன்னா ஐஸில் போக முடியாதுன்னு சொல்லி, ஹெலிகாப்டர் எதுவும் போக முடியாதுன்னு சொல்லி ஹெவி எக்யூப்மெண்ட்லாம் 1 வருஷத்துக்கு முன்னாடியே கொண்டு போய் ஸ்டோர் பண்ணிட்டாங்க. இது நடக்குமா நம்மளுக்கு இங்கே? ஐமேக்ஸ் கேமராவில் படமாக்குறதுனா இப்போ படமாக்குறது மாதிரி எத்தனை டைம் காஸ்ட்லியாக இருக்கும்? நார்மல் கேமராலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 4 மடங்கு காஸ்ட்லியாக இருக்கும். அதில் எடுக்க வேண்டிய கதை எடுத்தால் தான் உங்களுக்கு அது தெரியும். இப்போ நோலனுக்கு தெரியும், அதனால் அவர் எடுக்கிறாரு. உங்களுக்கு ரொம்ப பிடித்த கேமராமேன் யார்? எனக்கு தமிழில் சந்தோஷ் சிவன். சந்தோஷ் சிவன் ஒரு பாண்ட் கேமராமேன். ஏன்னா நான் எப்படி சொல்லலான்னாக்கா, ரஜினிகாந்தோட பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு அமையல. நிறைய படத்துக்கு கேட்டாங்க, பண்ண முடியல. ஸோ நான் ஒரு தடவை ரஜினி சாரை மீட் பண்ணும்போது நான் ரத்னவேலர் ஷூட் பண்ணிட்டு. மேம்படுத்தப்பட்ட சமூக பொருளாதார வளர்ச்சியை அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.